இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கூட பீச் சைட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர், என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி அதை பண்ணுறாங்கன்றதையும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நான் மடவை மீன் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பீஸ் குழம்புக்கும் கொஞ்சம் பீஸ் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மீன் செய்கிறதுக்கு முன்னாடி மீனை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மீன் வாஷ் பண்ணுற வீடியோ நான் மீன் குழம்பு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம மீனுக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா மீன் அதிகமாக இருக்கிறதுனால நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி கலர் ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த மிளகாத்தூள் தான் கலர் கொடுக்க போகுது. அதனால் நான் இது கொஞ்சம் பாதி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது பெரிய ஸ்பூனு, அதனால் இதில் நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களது சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க, ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு பீச் சைடு செய்கிறாங்க இல்லையா, அதனுடைய ஃப்ளேவர் நமக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் கொடுக்க போகுது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள். கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு அதிகமாக போடக்கூடாது, மீன் அதிகமாக இருக்குன்றதுனால தான் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் இதிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நான் இங்கே நெய் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம ஏன் இந்த ஆயில் ஆட் பண்ணுறோன்னா, நமக்கு இந்த மசாலா மீனில் நல்லா ஒட்டி வறுக்கும்போது அந்த மசாலா மீனை விட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கும், இந்த எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால. கூட ஆஃப் லெமன் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு விடக்கூடாது, ஏன்னா அந்த தோலோட கசப்பு இறங்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் லைட்டாக அந்த சாரை மட்டும் எடுத்துக்கலாம். கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்து எடுத்துக்கலாம். இந்த மீன் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா மசாலா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதுக்காக தண்ணியும் இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கட்டி பதத்தில் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணோன்னா அது கொஞ்சம் தண்ணி விட்டுரும். ஸோ அந்த ஸ்டேஜில் எல்லாமே கரெக்டாயிரும். சப்போஸ் மீன் கிளறும் போதுமே உங்களுக்கு மசாலா கட்டியாகவே இருக்குன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் மசாலா தண்ணியாக ஓடக்கூடாது, அந்த மீனோட கரெக்டாக ஒட்டி இருக்கணும், அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அதுக்காக ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ஒரு பேஸ்ட்டு போய் மீனில் ஒட்டிக்கிற மாதிரி தான் ஒட்டியிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு மசாலா கண்டிப்பாக பிரிஞ்சு போகவே போகாது. அவ்வளோதாங்க, எல்லாம் பிசைஞ்சு விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக மசாலா எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். சால்ட் இதுக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டாக போட்டிங்கன்னா மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க போகிறதில்ல, ஃபேன் காற்றுல நான் வைக்க போகிறேன். எவ்வளோ நேரம் வைக்க போகிறேன்னா, இது 2 சைடுமே ரொம்ப ஆறி வரணும், ரொம்ப காஞ்சி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 சைடு நல்லா ஆறி வந்துருச்சு, இன்னொரு சைடு கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அந்த ஈரம் இருக்கக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் மறுபடியும் இந்த சைடு ஆற விட்டுடலாம் ஃபேன் காற்றுல. இது திருப்பி வச்சு மறுபடியும் நான் ஃபேன் காற்றுல ஆற விடுறேன். இது எந்த அளவுக்கு ஆறணும்னா கொஞ்சம் ட்ரை ஆகி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது ஃபேன் காற்றுல ஆறிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பீச் சைடு நம்ம எப்படி சாப்பிடுவோமோ வித் மசாலாவோட அந்த ஃப்ளேவரோட அதே மாதிரி டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நல்லாவே ட்ரை ஆகி வந்துருச்சு. தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஈரமாக ஒட்டவே ஒட்டாது கையில், அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேபி டைம் எடுக்க ஒரு 1/2 hour 1 hour கூட எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் விட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ஒரு 3 மீன் வறுக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு, அதிகமாக விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த எண்ணெய் ஹீட் ஆன பிறகு ரொம்ப ஆவி பறக்கிற அளவுக்குலாம் ஹீட் ஆகவே கூடாது, கொஞ்சம் மீடியம் ஹீட் வந்ததுமே நம்ம இந்த பீஸ்லாம் எடுத்து ஒன்றா வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் பொரிச்சு எடுக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கக்கூடாது. ஸோ நான் இந்த மாதிரி வச்சு பொரிச்சு எடுத்துக்கிறேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை பொரிக்கும் போது போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மசாலா பிரிஞ்சு போகவே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு போகவே இல்லை, நல்லா ஒட்டி வந்திருக்கு. நம்ம இந்த ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மசாலா கண்டிப்பாக பிரிஞ்சு போகாது. அது சின்ன மீனாக இருந்தாலும் சரி, பெரிய மீனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிரிஞ்சு போகவே போகாது, அது கூட ஒட்டி வரும். இந்த 2 மீன் மட்டும் நான் இப்போ காட்டின உங்களுக்கு அந்த மசாலாவை யூஸ் பண்ணி மட்டும்தான் நான் வறுத்து எடுத்திருக்கேன். நம்ம பீச் சைடு அவங்க எப்படி பண்ணுவாங்கன்றதை நான் இதுக்கப்புறம் தான் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா அந்த மசாலா கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் இந்த என் பையனுக்கு வறுத்ததுனால மசாலா சேர்க்காம வறுத்துருக்கேன். அதாவது நம்ம இப்போ காட்டினேன் இல்லையா, அந்த மசாலாவை மட்டும் யூஸ் பண்ணி நான் வறுத்து எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த பிரிஞ்சு போகலைன்றது காட்டுறதுக்காக. இப்போ பீச் சைடு அவங்க ஒரு மசாலாவை யூஸ் பண்ணி
யூஸ் பண்ணி மீன் பொரிப்பாங்க. அந்த மசாலா என்னென்னா, இந்த மசாலா பவுடர் நான் ஆல்ரெடி என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சுக்கா மசாலா பவுடர்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் மசாலா தான். இப்போ நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த எல்லா மீனையுமே வந்து இதில் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக தடவி நல்லாவே வந்து அந்த மசாலா நல்லா அதில் படுற அளவுக்கு நல்லா தடவி இதை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இது சுக்கா மசாலான்னு தான் சொல்லி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து மட்டன் கிரேவிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா மீனுக்கும் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சு போட்டிங்கன்னா மீன் வறுவலுமே பயங்கர சூப்பராக இருக்கும். கூடவே வந்து நம்ம வந்து ஆனியன் பீசஸ் வித் லெமனோட சாப்பிட்டிங்கன்னா பீச் சைடு சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சு காட்டுறேன். பார்த்தீங்களா, மசாலா பிரிஞ்சு போகவே இல்லை. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த மசாலாவுமே பிரிஞ்சு போகலை. ஸோ இந்த சூடான எண்ணெயை வந்து நான் இந்த மாதிரி மேலே எடுத்து ஊற்றிக்கிறேன். ஏன்னா பீஸ் கொஞ்சம் கனமாக தான் நான் போட்டிருக்கேன், மெல்லிசாக போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பொரிச்சு எடுத்துடலாம். இது எதுக்குமே வந்து மசாலா பிரிஞ்சு போகாமல் அப்படியே மீன் கூட ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். நான் இந்த 4 மீனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா பவுடரை யூஸ் பண்ணி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து இது கூட வந்து லெமன் வித் ஆனியன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க.